Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. வாடா போடான்னு உரிமையில பேசுறதெல்லாம் இது என்ன மாதிரி ஒரு அரசியல்? அதுவும் ஒரு மாநில தலைவர் பேசுறாருன்னா கீழ்நிலையில சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசுறவங்க இதை விட அருவருப்பா பேசுறாங்க. சில பேருக்கு அவங்க மொழியில சொன்னாதானே புரியுது. அதான் சொல்லனே, ஹிந்தின்னு சொல்றது பொய், 38,000 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை புகுத்துறோம்னு சொல்றது பொய், எல்லாமே பொய்யின் அடிப்படையிலே எவ்வளோ நாள் தான் நீங்க வந்து உங்க பிரச்சாரத்தை பண்ணீங்க. அதனால தான் அண்ணாமலையானுக்கு அவ்வளோ கோவம் வருது. ஒரு கொள்கைன்னா அதை முதல்ல நீ பின்பற்றணும். உன்னாலே அதை பின்பற்ற முடியலன்னா ஊருக்கு எதுக்கு அந்த கொள்கை? திமுகவினர் நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடமும் சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் தான், மும்மொழி கொள்கை தான் இருக்குது. இப்போ இருமொழி கொள்கை சிறந்த கொள்கைன்னு நீயே நம்பலை, அதனால தான் அதில் நீ ஸ்கூல் நடத்த மாட்டேங்கிற. மார்க்கண்டேயன்னு திமுக மாவட்ட செயலாளர் திருநெல்வேலியில் அவர் நடத்துகிற ஸ்கூலை போய் பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்து பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இங்கே இருக்கிற எல்லா வசதியும் கொடுத்துட்டான்னா அவ்வளோ பணம் போட்டு ஸ்கூல் கட்டியிருக்காரு, அவர் எங்கே போவார்? இல்லை முதலமைச்சர் பொண்ணு எங்கே போகும்? துரைமுருகனோட பசங்க எங்கே போவாங்க? பிச்சாண்டி குடும்பம் எங்கே போகும்? எஸ்கேபி கருணா எங்கே போவாங்க? ஸ்ரீ பள்ளியில புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றது தான் ஒரு புதிய திட்டம். கரெக்ட். அப்ப புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க, அதுதான் சப்ஜெக்ட். ஏற்கனவே சிபிஎஸ்சியில் 2000 ஸ்கூல்ல இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையா? பிஎம்சியில் வந்தால் மட்டும்தான் அப்ஜெக்ஷனா? துரைமுருகன் நடத்துகிற ஸ்கூலில், திருமாவளவன் நடத்துகிற ஸ்கூலில், ஸ்டாலின் நடத்துகிற ஸ்கூலில், நேரு நடத்துகிற ஸ்கூலில், பிச்சாண்டி நடத்துகிற ஸ்கூலில் நாங்கள் அப்போஸ் பண்ணலையே, நாங்கள் எதிர்க்கலையே. யார் யார் ஸ்கூல் நடத்துறீங்க? சொல்லுங்க, தலைவர்கள் சொல்லுங்க. எடுத்து மொத்தம் 33 அமைச்சர்கள் ப்ளஸ் ஒரு முதலமைச்சர், 34 பேர், 82 திமுக மாவட்ட செயலாளர்கள். 82 + 34ல் ஒரே ஒரு பிள்ளையோ பேரனோ அவங்க வீட்டு குழந்தைங்களோ இருமொழி கொள்கையை படிக்கிறாங்கன்னு ஒருத்தரை காமிச்சிருங்க, நான் அவங்க கொள்கையை நான் ஒத்துக்கிறேன். அவங்க எல்லாருமே மும்மொழி கொள்கையில தான் படிக்கிறாங்கன்னு நான் அடிச்சு சொல்றேன். இந்த 2151 கோடியில் 250 பிஎம்ஸ்ரீ பள்ளிகளும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு தமிழக அரசு அதிகாரிகள் உட்காந்து மத்திய அரசு கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் இந்த நிதி ஒதுக்கீடே வாங்கிட்டு வந்தாங்க. சிஎம் கடைசியா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இப்படியே போயிட்டு இருந்தால் எங்களுடைய வரின்றது ஒன்று வந்துட்டு இருக்குது. தைரியம் இருக்கா? பண்ணீங்கன்னா அடுத்த நாள் அரசாங்கத்தை கழிச்சிட்டு போயிட்டே இருப்போம். என்ன பண்ணுவீங்க? என்ன மிரட்டுறீங்களா? உண்மையதான் சொல்றேன், எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு எஸ்.ஜி. சூர்யா அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு எஸ்.ஜி. சூர்யா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நீண்ட இடைவெளிக்கு பிறகு சந்திக்கிறோம். கண்டிப்பா ஒரே பரபரப்பு தான். திரு அண்ணாமலை என்றால் தமிழக அரசியல்ல பெரிய பரபரப்புன்ற ஒரு நிலைக்கு பரபரப்பை ஏற்படுத்துகிறார். அதே போல ஒரு ஆவேசமான அரசியலை வேற இப்ப கையில் எடுத்திருக்கார். உரிமையிலெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இவ்வளோ நாள் 65 வருஷமா ஏமாத்திட்டே வந்துட்டீங்க நீங்க, உங்க ஃபேவரேட் கட்சிகள் எல்லாம் சேர்ந்து. முதல் முறையாக ஒருத்தர் வந்து சொல்கிற பொய்யை எல்லாம் வந்து மக்களுக்கு எடுத்து காட்டும்போது அந்த ஒரு ஷிவரிங் இருக்கிறது இயல்பான ஒரு விஷயந்தான். இப்போ ஏன் இவ்வளோ பிரச்சனைனா, உண்மையை எடுத்து மக்கள்கிட்ட சொல்லிடுவோம்ல. இவ்வளோ நாள் இவங்க பேப்பரு, இவங்க டிவி, இவங்க ஆட்கள் எல்லாத்தையும் இவங்க வச்சுட்டு இவங்க சொல்கிறது தான் உண்மைன்னு மக்களை முட்டாளாக்கிட்டு இருந்தாங்க. முதல்ல நம்ம உண்மையை எடுத்து அண்ணாமலை சொல்லும்போது எல்லாம் அப்படியே பதட்டமாகி அப்படியே நிலக்குழந்தி போயிடுறாங்க. அதுதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். நாகரிகமான அரசியலை ஒரு இளம் தலைவர்னு எல்லாராலும் பார்க்கப்படுகிறார். வாடா போடான்னு உரிமையில பேசுறதெல்லாம் இது என்ன மாதிரி ஒரு அரசியல்? அதுவும் ஒரு மாநில தலைவர் பேசுறாருன்னா கீழ்நிலையில சோசியல் மீடியாவில் உட்காந்து பேசுறவங்க இதை விட அருவருப்பா பேசுறாங்க. சில பேருக்கு அவங்க மொழியில சொன்னாதானே புரியுது. எவ்வளவோ சொன்னாலும் இந்த புதிய கல்விக் கொள்கையில இவ்வளோ பிரச்சனை வருதுன்னா உண்மையை போய் மக்கள்கிட்ட சொல்லுங்கன்னா அது சொல்றது கூட திராணி இல்லாமல் ஒரு ஆளும் கட்சி, நாங்கள் வந்து இவ்வளோ வருஷம் ஆட்சியில் இருக்கோம், இவ்வளோ வருஷம் பழைய கட்சி, தமிழ்நாடே எங்கள் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா உண்மையை மக்கள்கிட்ட பேசிட்டு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி எல்லா மாநிலத்திலும் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சா? இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு. எல்லா மாநிலத்திலும் எல்லா மாநிலத்திலும் இம்ப்ளிமெண்ட் ஆகலன்னு சொல்லுங்க. எங்க நிறைய மாநிலங்கள்ல மும்மொழி கொள்கை எல்லா மாநிலத்திலும் ஃபாலோ பண்றாங்க. தமிழ்நாட்டுல புதிய கல்விக் கொள்கை அமலா இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க. பட் இங்க நடைமுறை சிக்கல் நிறைய இருந்துட்டு இருக்கு. ஆயிருக்கா இல்லையா? ஆமா இல்ல பதில் சொல்லுங்க. பெரிய அளவுக்கு இங்க ஏற்றுக்கொள்ளப்படாம தான் இருக்குது. முதலமைச்சர் இருக்கார் இல்லையா, அவர் மகள் வந்து ஒரு பள்ளிக்கூடம் நடத்துறாங்க. அங்க புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்தி 3 வருஷம் ஆயிடுச்சு.
அதே மாதிரி 1900 பள்ளிகளில் ஏற்கனவே அமல் ஆயிடுச்சு. சரி. அதனால் இவங்க என்ன விடமாட்டோம்னா எங்கேயுமே விடக்கூடாது. திமுக காரங்க நடத்துகிற ஸ்கூல்லலாம் விட்டுட்டு, சிபிஎஸ்சி ஸ்கூல்லலாம் விட்டுட்டு, ப்ரைவேட் ஸ்கூலில் நியூ எஜுகேஷன் பாலிசி விட மாட்டோம்னா இது என்ன பித்தலாட்டம்? இல்லைங்க, தமிழ்நாட்டின் கொள்கை இருமொழி கொள்கை. அப்புறம் நீங்க சொல்ற மாதிரி சிபிஎஸ்சி வந்து சென்ட்ரல் போர்டுல வந்து இருக்கு, ஆனா வந்து அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டு கொள்கை வந்து திமுக கொள்கையா கிடையாது. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க சார். இது வந்து 2 அரசாங்கம் மாறி மாறி இருக்கும்போது இதை தான் சொல்லியிருக்காங்க எல்லா கட்சியுமே, எக்ஸப்ட் பிஜேபியை தவிர இன்னைக்கு எல்லாரும் ஒரு புள்ளியில் நிக்கிறாங்களா? நீங்க எந்த புள்ளியில் வேணாலும் நினைக்குவாங்க. நீங்க சொல்றது உண்மையாவே இருக்கட்டும், நல்லதாவே இருக்கட்டும், கேட்கிற கேள்வி ஒண்ணுதான், இருமொழி கொள்கை தான் நல்ல கொள்கைன்னு சொல்றீங்களா? திமுக தமிழ்நாட்டின் கொள்கை, திமுக கொள்கை தானே அது. இருமொழி கொள்கை தானே திமுக கொள்கை. மற்ற யார் யார் பேசுறாங்கன்னு நான் வேணா லிஸ்ட் போட்டு, அவங்க என்ன ஸ்கூல் நடத்துறாங்கன்னு நீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு கொள்கைன்னா அதை முதல்ல நீ பின்பற்றணும். உன்னாலேயே அதை பின்பற்ற முடியல, ஊருக்கு எதுக்கு அந்த கொள்கை? திமுகவினர் நடத்துகிற எல்லா பள்ளிக்கூடமும் சிபிஎஸ்சி பள்ளிக்கூடங்கள் தான், மும்மொழி கொள்கை தான் இருக்குது. அப்போ இருமொழி கொள்கை சிறந்த கொள்கைன்னு நீயே நம்பலை, அதனால தான் அதில் நீ ஸ்கூல் நடத்த மாட்டேங்கிற. நீயே மும்மொழி கொள்கையில் ஸ்கூல் நடத்திட்டு மற்றவனுக்கு வந்து இது சிறந்த கொள்கைன்னு சொன்னால் அது எப்படி? இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்றீங்கல்ல, நல்லாவே 1900 வேரூன்றி பரவி விட்டது புதிய கல்விக் கொள்கைன்றீங்களே. அப்புறம் நிதியை கொடுங்க, நிதியை கொடுங்க சார். அதான் இந்த விஷயத்துல தான் உண்மை வந்து மக்கள் கிட்ட மறைக்கிறீங்கன்னு சொல்றேன். நான் இப்ப உண்மையிலே கேக்குறேன், நீங்க சொல்றீங்க, நான் உங்ககிட்ட கேக்குறேன், தெளிவுபடுத்திக்கிறேன். நானு தமிழ்நாட்டை இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்றீங்க, கரெக்ட். அப்ப நிதியை கொடுங்க சார். கொடுக்குறேன் நானு. இப்ப என்ன பிரச்சனை நீங்க எனக்கு சொல்லுங்க. நான் சொல்றதுக்கு பதில் ஒரு வித்தியாசமா இப்ப என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு நீங்க எனக்கு சொல்லுங்க, நான் அது விளக்குறேன். நான் இப்போ என்ன பிரச்சனை, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்ன பிரச்சனை, மத்திய அரசுக்கு என்ன பிரச்சனை, ஏன் நிதி தர மாட்டேங்கிறாங்க, அது உங்க புரிதல் என்ன நீங்க சொன்னீங்கன்னா, ஏன்னா மக்கள் புரிதல் உங்க புரிதல் கரெக்டா இருக்கு. 2152 கோடி என்னது சமக்கிர சிக்ஷா பேரு கூட இப்படிதான் வைக்கிறீங்க. இதுதான் பாருங்க, எங்க மக்களுக்கு இதெல்லாம் இப்ப வச்ச பேர்ல 40 வருஷமா இருக்கிற பேர் தான். அதனால 40 வருஷமா இப்படி எல்லாம் நான் ஒரு பேரை நான் பார்த்ததே இல்லை. எல்லா பேரும் சரி, அது விட்டுருங்க. அது எஸ்எஸ்ஏன்னு நம்ம சுருக்கி சொல்லிக்கிறோம். இப்ப என்ன பிரச்சனை சொல்லுங்க. இல்ல, இதற்கெல்லாம் நிதி வேணும்னு கேக்குறாங்க. மாநில அரசுக்கு ஒதுக்கக்கூடிய நிதியை கொடுத்தாதானே பசங்களுக்கான படிப்புக்கான செலவுகளை நம்ம பார்க்க முடியும். ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, ஏதோ ஒரு காரணம் சொல்லணும்ல. நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, நான் கொடுக்குறேன். சரி, ஓகே. இது என்ன போக்கு இது? முதல்ல அதாவது அங்கதான் பிரச்சனை இல்லைங்க, அங்கதான் பிரச்சனை. இருங்க, நான் சொல்றேன். உட்கார்ந்து பேச வேண்டிய விஷயத்த பொதுவெளியில என்னன்றீங்க, தமிழ்நாட்டுல நியூ எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணா நான் நிதி ரிலீஸ் பண்ணுவேன். யாருமே சொல்ல, தர்மேந்திர பிரதான் சொன்னது அப்படிதான் இருக்குது. பிஎம் ஸ்ரீ ஸ்கூல்ஸுக்கு சைன் போடுங்க, நிதி தருவோம்னு சொல்றாரு. நியூ எஜுகேஷன் அதுதான் இப்போ பிரச்சனை. இப்போ பிரச்சனையே புதிய கல்விக் கொள்கை பிரச்சனையே கிடையாது. அது வந்து நீங்கள் அமல்படுத்துங்க, படுத்தாமல் போங்க, அது ஆப்ஷனல் தான். கம்பல்சரி புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் அமல்படுத்தணும்னு கட்டாயம் இல்லை. 86ல் ராஜீவ்காந்தி கொண்டு வந்தார், 78ல் இந்திரா காந்தி அம்மா கொண்டு வந்தாங்க. ஹிந்தி கட்டாயமாக படிக்கணும்னாங்க, படிக்கிறோமா நம்ம? இல்லை. அதே மாதிரி தான் இதுவும் கம்பல்சரி அமல்படுத்தணும். இப்போ இங்கே பிரச்சனையே பிஎம் ஸ்ரீ பள்ளிக்கூடங்கள் தான். அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும், மக்களும் புரிஞ்சுக்கணும். என்னமோ புதிய கல்விக் கொள்கை, மும்மொழி கொள்கை இதெல்லாம் பிரச்சனைன்றாங்க, எதுவுமே கிடையாது. அதுக்கு தான் நான் வந்து மக்கள்கிட்ட உண்மையை கொண்டு போகணும்னு சொல்கிறேன். இந்த லெட்டரு February 23, 2024 அப்போ தமிழகத்தினுடைய தலைமைச் செயலாளர் இந்த சிவதாஸ் மீனா அவர்கள் மத்திய அரசுக்கு எழுதக்கூடிய ஒரு கடிதம். இல்லை என்ன சொல்கிறாருன்னா, பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் திட்டத்தில் இணையதற்கு எங்கள் மாநில அரசு ரொம்ப விருப்பத்தோடு இருக்குது. நாங்கள் வந்து மாநில அளவில் ஒரு குழு அமைச்சிருக்கோம். அந்த குழு ஃபைண்டிங்ஸ் முடிஞ்ச உடனே அடுத்த கல்வி ஆண்டிலிருந்து இந்த திட்டத்தில் நாங்கள் இணைஞ்சுக்கிறோம். நீங்கள் இந்த வருடத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை திருப்பி கொடுங்க அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுறாரு. இப்போ இவ்வளோ பிரச்சனை நடக்கிறதுக்கு இந்த ஒரு கடிதம் தான் காரணம். எப்படின்னு நான் விளக்குறேன். இப்போது எஸ்எஸ்ஏ திட்டம் அப்படின்னா என்னென்னா, 3 திட்டங்களை உள்ளடக்கிய ஒரு இன்டகிரேட்டட் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கல்வி சம்பந்தப்பட்டமாக தொடக்க கல்வி, பள்ளிக்கல்வி, செகண்டரி ஸ்கூல் இதெல்லாம் சேர்ந்ததான ஒரு திட்டம். இதில் 2022 3 திட்டத்தில் 4வது ஒரு திட்டத்தை சேர்க்குறாங்க. அதாவது பிஎம் ஸ்ரீ அப்படின்ற ஒரு திட்டத்தை சேர்க்குறாங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள்னா என்னென்னா, புதிய கல்விக் கொள்கையில் மாடல் ஸ்கூல்ஸ் வந்து உருவாக்குறோம், அதுல முழுமையா அந்த புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துறோம். அதுதான் மக்கள் கிட்ட அவங்க ஒரு நிமிஷம் இருங்க. இல்லங்க, பிஎம் ஸ்ரீ பள்ளியில புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் ஒரு புதிய திட்டம். கரெக்ட். அப்ப புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வரீங்க, அதுதான் சப்ஜெக்ட். ஏற்கனவே சிபிஎஸ்சில 2000 ஸ்கூல்ல இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லையா?
பிஎம்சியில் வந்தால் மட்டும்தான் அப்ஜெக்ஷனா? துரைமுருகன் நடத்துகிற ஸ்கூலில், திருமாவளவன் நடத்துகிற ஸ்கூலில், ஸ்டாலின் நடத்துகிற ஸ்கூலில், நேரு நடத்துகிற ஸ்கூலில், பிச்சாண்டி நடத்துகிற ஸ்கூலில் நாங்கள் அப்போஸ் பண்ணலையே, நாங்கள் எதிர்க்கலையே. சொல்லுங்க, எங்களுக்கு பிரச்சனை இல்லையே, நாங்கள் மும்மொழி கொள்கையை எதிர்க்கலையே. நீங்கள் ஸ்கூல் நடத்துறது எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. மும்மொழி திட்டத்தில் ஸ்கூலை நடத்திட்டு மற்றவனுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க இல்லையா, அதை மட்டும்தான் நாங்கள் எதிர்க்கிறோம். 3வது மொழியில அங்கே வேற ஏதாவது இருந்துதான் எடுத்துக்கிறாங்க. மற்ற ஹிந்தி இருக்கே, முதலமைச்சர் பொண்ணு ஸ்கூல்ல ஹிந்தி இருக்கா இல்லையா? எவ்வளவு ஹிந்தி டீச்சர்ஸ் இருக்காங்க நான் காட்டுறேன். அரசு பள்ளியில வந்தால் அங்கு ஹிந்தி சமஸ்கிருதம் திணிக்கப்படும். அது அப்புறம் போலாம், நான் மூல பிரச்சனைக்கு வந்துடுறேன். இப்ப தர்மேந்திர பிரதானோ மத்திய அரசோ இப்ப என்ன சொல்றாங்க, தமிழகத்தில் மொத்தம் 37,787 அரசு பள்ளிகள் அல்லது அரசு உதவி பெறும் பள்ளிகள் இருக்கு. இப்போ புதிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கையை திணிக்கிறாங்க நீங்க சொல்றீங்க, திமுக சொல்லுது, மக்களும் நம்புறாங்க. இப்போ என்னுடைய கேள்வி ஒரே கேள்வி, 3 மொழி கொள்கை அதுல இருக்கா இல்லையா? நியூ எஜுகேஷன் பாலிசி, அதான் நியூ எஜுகேஷன் பாலிசியில இருக்கு. இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு நான் வரேன். இப்போ இந்த 37,787 பள்ளிகள்லயும் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தணும்னு மத்திய அரசு சொல்லுதா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஆமா, அப்படிதானே? கிடையாது. வேற யார் பிரச்சனை? இப்போ பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் நான் சொல்லிட்டு அது என்ன ஸ்கூல்ஸ் இருங்க. பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் அரசு பள்ளி மாணவர்கள் தான் படிக்க போறாங்க. இல்ல அதான் அந்த திட்டத்தை சொல்லிட்டு எந்த அது மாதிரி ஒரு என்ன மாதிரி திட்டம்னா என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற பள்ளியே அதுல பிஎம் ஸ்ரீ, அவ்வளவுதான். அதாவது பிஎம் ஸ்ரீனா புதுசா ஸ்கூல் கட்ட போறது, அதேதான், அதே ஸ்கூல் தான். மொத்தம் இந்தியா முழுக்க 14,500 பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை, ஏற்கனவே இருக்கக்கூடிய பள்ளிகளை தரம் உயர்த்துறது தான் பிஎம் ஸ்ரீ திட்டம். வரல அதெல்லாம். இப்போ 14,500 ஸ்கூல் மொத்தம்னு ஒதுக்கிட்டாங்க நிதி. ஓகேங்களா, 30,000 கோடியோ ஏதோ ஒதுக்கி இருக்காங்க. ஸ்கூல் தமிழ்நாட்டில் எத்தனை அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள்? 37,387. 37,387 பள்ளிகள். அதுல 14,000 பள்ளி பிஎம் ஸ்ரீ பள்ளிகளா? அதெல்லாம் இல்ல, தப்பு. இந்தியா முழுக்க 14,500. தமிழ்நாட்டில் எவ்வளவு? அதுக்குதான் வரேன். இப்போ இந்த 14,500ன்றது இந்தியா முழுக்க ஒதுக்கி இருக்காங்க இல்லையா, அதுல எல்லா நவோதயாவும் சேர்த்துக்க சொல்றாங்க. 661 ஸ்கூலு. ஓகேவா? எல்லா கேந்திர வித்யாலயா 1253 ஸ்கூலு, எல்லா சைனிக் பள்ளிகள் 33 ஸ்கூலு. இப்போ இந்த 3 சேர்த்தீங்கன்னா 1947 வருது. அது 14,500 கழிச்சிங்கன்னா 12,553 இந்தியா முழுக்க பிஎம் ஸ்ரீ திட்டம். அதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு வரும்னா 250 ஸ்கூல் வரும். 250 ஸ்கூல்ல நீங்க புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்துறீங்க, மும்மொழி கொள்கையை அமல்படுத்த நினைக்கிறீங்க. ஹிந்தின்ற பேச்சுக்கே இடம் இல்ல. புதிய கல்விக் கொள்கையில எந்த இடத்துல ஹிந்தி இருக்குன்னு நீங்க காமிச்சிருங்க, நான் ஒத்துக்கிறேன். அதான் சொல்றேனே, ஹிந்தின்னு சொல்றது பொய். 38,000 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை புகுத்துறோன்னு சொல்றது பொய். எல்லாமே பொய்யின் அடிப்படையிலே எவ்வளோ நாள் தான் நீங்க உங்க பிரச்சாரத்தை பண்ணீங்க. அதனால தான் அண்ணாமலையனுக்கு அவ்வளோ கோவம் வருது. என்னைக்காச்சும் ஒரு நாள் உண்மையை பேசுங்களேன். ஹிந்தின்றது இதுக்கு முன்னாடி இருந்த கொள்கையில இருந்து இப்போ எந்த மொழி வேணாலும் சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. நான் என்ன கேட்குறேன், 250 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை புகுத்துறது உங்களுக்கு பிரச்சனைனா, ஏற்கனவே 2000 ஸ்கூல்ல எதுக்கு வச்சிருக்கீங்க நீங்க? 2000 ஸ்கூலு சிபிஎஸ்சி இருங்க. மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எவ்வளவு ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை இருக்கு தெரியுமா? நான் படிச்சது 2008 +2 முடிச்சேன். எல்லாருமே அதாவது ஹிந்தி தான் படிக்கிறாங்கன்றது கிடையாது. எனக்கு ஹிந்தி தான் இருந்தது. 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8வது வரைக்கும் ஹிந்தி கம்பல்சரி சப்ஜெக்ட். எனக்கு 3rd லாங்குவேஜ். நான் படிச்சது ஒரு சாதாரணமான மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல. அண்ணாமலை சொல்றாருல, மொத்தம் பிரைவேட் ஸ்கூல்ல 58 லட்சம் பேர் படிக்கிறாங்க, அதுல 30 லட்சம் பேராச்சும் மும்மொழியில படிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா, அது உண்மைதான். நீங்க ஆதான் டிவில இருந்து மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய பிரைவேட் மெட்ரிக் சிபிஎஸ்சியை தள்ளிடுங்க. சிபிஎஸ்சியில கம்பல்சரி இருக்கு 2000 ஸ்கூல்ல ஒதுக்கி வச்சிருவோம். மெட்ரிகுலேஷன் தமிழக அரசு சிலபஸ் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய 100 ஸ்கூல்ல போய் பிரைவேட் மெட்ரிக் ஸ்கூல்ல சர்வே எடுத்தீங்கன்னா 95 ஸ்கூல்ல 3வது மொழி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. பெரும்பாலும் ஹிந்தி தான் இருக்கு, அதில் ஒன்றும் மாற்றுக்கருத்துல. சமஸ்கிருதம் இருக்கு, பிரெஞ்சு இருக்கு, ஜெர்மன் இருக்கு, மலையாளம் இருக்கு, எல்லாமே இருக்கு. இப்போ நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான், இப்போ 3000 கோடி மத்திய அரசுல இருந்து கொடுக்குறேன்னு சொல்றாங்க. ஒரு 250 ஸ்கூல்ல மும்மொழி கொள்கை வச்சுட்டா உங்களுக்கு என்ன பிரச்சனை? குடிமொழிக்கு போயிடுமா? உங்க வீட்டுக்காரங்க நடத்துற ஸ்கூல்ல மட்டும் மும்மொழி கொள்கை வச்சிருக்கீங்கல்ல. இங்க நடைமுறையில் என்ன இருக்கோ அதை அரசு பள்ளி மாணவர்கள் கொடுக்கணும்ன்றாங்க. எங்க நடைமுறையில் இல்லையே. அந்த இருமொழி எல்லாருக்குமே இருமொழி பாடமே அவங்க இன்னைக்கு மேம்பட்டு வராங்க ஓரளவுக்கு. அதையுமே மிகப்பெரிய சிக்கல்ல தான் அவங்க படிச்சுட்டு வெளியே வராங்க. கரெக்டுங்களா இல்லையா? நீங்க சொல்றதுதான் பிரச்சனை. ஏன்னா மும்மொழி கொள்கைன்றது 10வது 12வதுக்குலாம் கிடையாது. சரி, 1ஆம் கிளாஸ்ல இருந்து 8ஆம் கிளாஸ் வரைக்கும் தான். அதுலயும் எக்ஸாம்லாம் வேணான்ட்டாங்க. மும்மொழி கொள்கையா படிக்கக்கூடிய லாங்குவேஜுக்கு ஆசிரியர்களை வச்சு பேசுறதுக்கு கற்றுக் கொடுங்க. வெளியூருக்கு போனாங்கன்னா, வேற ஊருக்கு போனாங்கன்னா அந்த மொழி எப்படி பேசுறதுன்றது இன்டராக்டிவா ஒரு கேம்ஸ் மூலமாவோ ஒரு பிளே மூலமாவோ சொல்லி கொடுங்கன்னு சொல்றாங்க.
இதுல என்ன கஷ்டம்? ஒரு மொழி எக்ஸ்ட்ரா கத்துக்கிட்டு இல்ல கண்டிப்பா அதெல்லாம் கத்துக்கிறதுக்கெல்லாம் தயாரா இருக்காங்க. திமுகவும் அதெல்லாம் படிக்க எங்க தயாரா இருக்காங்க? தயாரா இருக்காங்க, நீங்க குடுக்கிறதுக்கு ரெடி இல்லையா? படிச்சுக்கிறாங்க சார். திருப்பி அரசாங்க இது பண்ணாதீங்க. இல்ல, அரசாங்க பள்ளியில ஒரு பிள்ளைக்கு விருப்பம் இருக்கு 3வது மொழினா உங்களால சொல்லி கொடுக்க முடியுமா? அவ்வளவுதான் கேள்வி. விருப்பம் இருக்கு படிச்சுக்கலாம்னா பிரைவேட்ல போய் காசு கட்டி படிச்சுக்கோன்றீங்க. இங்கதான் இருக்கு இந்தி பிரச்சார சபா, பணம் கொடுத்து படிச்சுக்கோன்னு சொல்றீங்க. நாங்க என்ன சொல்றோம், ஸ்கூல்லயே நாங்க இப்பவும் என்ன சொல்றோம், மும்மொழி கொள்கை கம்பல்சரி பண்ண வேண்டாம். ஒவ்வொரு ஸ்கூல்லயும் விருப்பப்பட்டாங்கன்னா ஒரு மொழியை கத்து கொடுங்க. அதுக்குதான் நான் என்ன சொல்றேன், ஹிந்தி தான் உங்களுக்கு பிரச்சனை இல்ல. கஸ்தூரி ரங்கன் கமிட்டி அப்படியே சொல்லி இருக்குது இந்த ரிப்போர்ட்ல. என்ன சொல்லிருக்கு? கட்டாயம் சொல்லியிருக்காங்க. மொழி கொள்கை விருப்பப்பட்ட மொழியை கட்டாயமா படிச்சுக்கோங்க. அது கட்டாயமா திணிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் அந்த பொருள்பட வருதுன்றாங்க இன்னைக்கு அரசாங்கம். நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஹிந்தி உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்றீங்க, ஹிந்தி வேணான்றீங்க. நீங்க தான் திராவிட பாரம்பரியம், திராவிட கலாச்சாரம், திராவிட கொள்கை, திராவிட நாடு, திராவிட இனம், திராவிடியன் ஸ்டாக்குன்றீங்களே. திராவிட ஸ்டாக்ல எவ்வளவு மொழி இருக்கு? தெலுங்கு இருக்கு, கன்னடம் இருக்கு, மலையாளம் இருக்கு, துளு இருக்கு. இது நீங்க ஏதாச்சும் சொல்லி கொடுங்க. நீங்க வந்து டீச்சர்ஸ் இல்லைன்னா கேரளா பினராயி விஜயன் தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு. நீங்க வந்து கோவிட் அப்போ ஆக்சிஜன் கொடுக்கலனாலும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறவங்க தானே நீங்க கேரளால சொல்லி 500 டீச்சர் அனுப்ப சொல்லுங்க, ஆந்திரால சொல்லி அனுப்ப சொல்லுங்க. திராவிடம் சொல்றீங்களே, இதுக்கு கூட பயன்படாத திராவிடம் எதுக்கு பயன்படுது? நீங்க ஏற்கனவே வந்து பல முன்கூட்டியே பல முறை வந்து எஜுகேஷன் பாலிசிஸ் எல்லாம் மாறினதெல்லாம் சொல்றீங்க. ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி போன்றவர்கள்லாம் மாற்றதெல்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு வந்து இந்த புதிய கல்விக் கொள்கை வந்து ஒரு சனாதனத்தை புகுத்தக்கூடிய ஒரு கல்வியா இருக்குது. இது வந்து மாணவர்களே வந்து ஒரு நல்வழிப்படுத்தும் கல்வியா இல்ல. இப்போ இந்த 250 ஸ்கூல்ல நீங்க அமல்படுத்துவீங்களா, அமல்படுத்த மாட்டீங்களா? அமல்படுத்த மாட்டேனாலும் பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுக்கு ஆபத்து, இங்க இருக்கிற மாணவர்களுக்கு. அப்ப ஏன் முதலமைச்சருடைய பொண்ணு நடத்துற ஸ்கூல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கீங்க? அவ்வளவுதான் என் கேள்வி. இதுக்கு பதில் சொல்லுங்க, நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுங்க. ஆபத்துன்னா நீங்க மட்டும் ஏன் அதை அமல்படுத்துறீங்க? உண்மையிலே தமிழ் உணர்வு இருக்கக்கூடியவங்க புதிய கல்விக் கொள்கை வந்து தமிழ் கலாச்சாரத்தை அழிச்சிடும், அந்நிய கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வந்துடும்னா உங்க ஸ்கூல்ல எல்லாம் மட்டும் நீங்க ஏன் அதை அமல்படுத்துறீங்க? புதிய கல்விக் கொள்கையோட 100 அம்சங்கள் முதலமைச்சருடைய பொண்ணுடைய ஸ்கூல்ல அமல்படுத்தியாச்சு. அது வந்து கட்டாயமா கிடையாது. கட்டாயம் தான். சிபிஎஸ்சி கட்டாயம் தானே. படிக்கிறவங்க எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் படிக்கணும். சிபிஎஸ்சி ஸ்கூல்ல போய் ஆப்ஷன் படிக்க முடியுமா? அங்கேயுமே ஆப்ஷன் தாங்க. என்ன ஆப்ஷனல் தாங்க. என்ன ஆப்ஷன்? ஹிந்தி கட்டாயம்ன்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எந்த மொழி வேணாலும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி தான் கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுங்க. இங்க திணிக்கப்படும்ன்றாங்க. அரசு பள்ளி திணிக்கப்படும். இம்ப்ளிமெண்டேஷன் ஏஜென்சியே ஸ்டேட் கவர்மெண்ட் தான். மத்திய அரசு பணம் மட்டும் தான் கொடுக்க போகுது, வேற ஒன்றும் பண்ண போறது இல்ல. நீங்க ஒரு ரூல் போட்டுக்கோங்க, ஹிந்தி சொல்லி கொடுக்க மாட்டோம், தெலுங்கு தான் உங்களுக்கு பிடிச்ச மொழி, தெலுங்கு தானே, தெலுங்கு தான் சொல்லி கொடுப்போம்னு ஒரு ரூல் போட்டு எல்லா ஸ்கூல்லயும் தெலுங்கு வச்சுக்கோங்க. இது வந்து தேர்ட் லாங்குவேஜ் தாய்மொழியை அழிப்பதற்கான ஒரு வேலையை முன்னெடுக்கிறதா சொல்றாங்க. இப்ப கேரளால ஹிந்தி படிக்கிறாங்க, ஆந்திரால படிக்கிறாங்க, கர்நாடகால படிக்கிறாங்க. அங்க தாய்மொழி அழிஞ்சு போயிடுச்சா? இதெல்லாம் முட்டாள்தனமான பொய் வாதங்கள். தமிழ்நாடு குறிவைக்கப்படுகிறதுன்ற வாதத்தை அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. இது வந்து குறிவைக்கலாம் படல, மக்களுக்கான வாய்ப்பை மறுக்கிறீங்க. நான் பூனேல படிச்சேன், லா படிச்சேன். நான் போகும்போது எனக்கு ஹிந்தி பேச தெரியல, ஏதோ தேர்ட் லாங்குவேஜா படிச்சதுனால எழுது படிக்க தெரிஞ்சு சமாளிச்சிட்டேன். அங்க எவ்வளவு பேர் ராணுவ வீரர்கள், டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்க்கு, நேவி ஃபோர்ஸ்க்கு வரவங்களெல்லாம் எவ்வளவு தமிழ் பிள்ளைங்களை நான் பார்த்திருக்கேன். இப்படி புலம்புவாங்க, இவனுக்கு எங்க வாழ்க்கையே கெடுத்துட்டாங்க, வாழ்க்கையவே கெடுத்துட்டாங்க. எங்களுக்கு ஹிந்தி பேச தெரிஞ்சிருந்தா நாங்க வந்து இன்னும் ப்ரமோஷனா இன்னும் நல்லா வந்திருப்போம். கமாண்ட் கூட என்ன குடுக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஹிந்தி படிச்சிருந்தா எல்லாரும் அமித்ஷா மோடி மாட்டாங்க. அந்த ஆர்மில சேர்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பிரகாஷ் ராஜ் சொல்ற ஆர்மில சேர்றவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா பிரகாஷ் ராஜ் சொல்ற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச மொழியை எங்களுக்கும் திணிக்காதீங்க, உங்களுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும், வேணும்னா படிச்சுட்டு போட்டு அவ்வளவுதான். மீண்டும் நீங்கள் எப்படி சுற்றி வந்தாலும் நான் ஒரு புள்ளியில் தான் வந்து நிற்பேன். உன் பிள்ளைங்க மட்டும் சரி. நான் ஒரு சவால் விடுறேங்க, ஆதான் டிவி மூலமாக ஒரு சவால் விடுறேன். நிறைய சேனல்ஸில் கூட பேசினேன். மொத்தம் 33 அமைச்சர்கள் ப்ளஸ் ஒரு முதலமைச்சர், 34 பேர், 82 திமுக மாவட்ட செயலாளர்கள். 82 + 34 ஒரே ஒரு பிள்ளையோ பேரனோ அவங்க வீட்டு குழந்தைங்களோ இருமொழி கொள்கையை படிக்கிறாங்கன்னு ஒருத்தரை காமிச்சிருங்க, நான் அவங்க கொள்கையை நான் அரசு பள்ளியில படிக்கிற எத்தனையோ எம்எல்ஏக்கள் பசங்க நான் கேட்ட லிஸ்ட்டுக்கு வாங்க. 34 அமைச்சர்கள், 82 மாவட்ட செயலாளர்கள். சரி, அரசு பள்ளி கூட வேண்டாம் எனக்கு. இருமொழி கொள்கையில படிக்கிற ஒரு குழந்தை தான் தெரியும், இங்கிலீஷ் தமிழ் தான். அவங்க எல்லாருமே மும்மொழி கொள்கையில தான் படிக்கிறாங்க. நான் அடிச்சு சொல்றேன். கல்வி அமைச்சரோட மகனே பிரெஞ்சு தான் படிக்கிறேன், தமிழ் படிக்கலன்னு சொன்னது அண்ணாமலை சொன்னாரு. அந்த குழந்தைய வீடியோல பேசினது நீங்க பாத்தீங்க.
இப்போ 82 திமுக மாவட்ட செயலாளர், 34 அமைச்சர்கள் இன்க்ளூடிங் முதல்வர், உங்க பிள்ளைங்க ஒருத்தரை கூட நீங்க இருமொழி கொள்கையில சேர்க்காம மும்மொழி கொள்கையில சொகுசா ஆடம்பரமா சேர்த்துட்டு என் பிள்ளைங்களை மட்டும் ஏன் படிக்க கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க? நீங்க சொல்றது இதுக்கு பதில் நான் சொல்லிடுறேன். பிஎம் ஸ்ரீ பள்ளிகள் வெறும் 250 பள்ளிகள் மட்டும் தான் கொண்டு வர போகுது. ஆமா, மாதிரி பள்ளிகள். நீங்க அதன் மூலமா புதிய கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ற வேலை அரசு பள்ளிகள்ல. உங்க கொள்கை அவ்வளவு வீக்கா இருக்கா? 38,000 பள்ளிக்கூடங்கள்ல 250 பள்ளிக்கூடங்கள்ல 3வது மொழியா தெலுங்கு நீங்க வச்சுக்கிட்டா கூட உங்க கொள்கையெல்லாம் நீர்த்து போயிடும். அப்ப எவ்வளவு ஒரு மோசமான கட்டமைப்பு, எவ்வளவு ஒரு மோசமான அஸ்திவாரம் 65 வருஷமா இருக்குது. அதை எல்லாரும் படிச்சுட்டு தான் யாரும் படிக்கிறா? திமுக காரனே ஒருத்தனும் படிக்க மாட்டேங்கிறான். எங்க வயிற்று பழப்புக்கு இல்லாதவங்க, பட்டியலின மக்கள், வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்கள சமச்சீர் கல்வி படிக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டு பெரிய உயர்ந்த கல்வி வந்து திமுக காரங்க நடத்துற ஸ்கூல்ல எல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து பணம் இருக்கிறவங்களெல்லாம் எங்க பள்ளிக்கூடத்துல படிங்க, பணம் இல்லாதவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிறீங்கன்னு ஒரு வர்க்க பாகுபாடே நீங்க நடத்திட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல. இந்தியாவிலே பள்ளி கல்வியில முன்னேற்றம் அடைந்த மாநிலம் தமிழ்நாடு தான். தெரியல, தமிழ்நாடு தான். நம்ம தான் டாப்ல இருக்கோம். சரி, இந்தியாவிலே நம்பர் 1 கல்வித்துறையில நம்ம தான். சரி, நீங்க வாங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு நம்ம போலாம், ஒரு டெஸ்ட் ஸ்டடி பண்ணலாம். மெட்ராஸில் எடுத்துக்கலாம், கீழெல்லாம் போக வேண்டாம். ஒரு ரூரலு கிராமம் எதுக்குமே போகண்டாம். மெட்ராஸில் 8ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பிள்ளைங்க கிட்ட 2ஆம் கிளாஸ் செய்யுள் புத்தகத்தை எடுத்துகிட்டு போய் படிக்க சொல்லலாமா? படிக்கிறாங்களா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணிடலாமா? ஆதான் டிவி ரெடியாக இருக்கீங்களா இது ஒரு செக் பண்ணுறதுக்கு? சும்மா பேப்பரில் நான் முன்னேறிட்டேன், அங்கே வந்துட்டேன், இங்கே வந்துட்டேன். சொந்த தாய்மொழி தமிழ் 8வது படிக்கிறவங்க 2வது புத்தகத்தை படிக்க முடியலன்னா இதெல்லாம் ஒரு கல்விக் கொள்கை, இது வந்து சிறந்தது புகழ்ந்ததுன்னு நாங்க மெச்சிட்டு இருக்கணுமா? இப்ப மெச்சிட்டு இருக்கிறது எல்லாம் அப்துல் கலாம் சொல்லுவீங்க. அப்துல் கலாம் தமிழ்ல தடுமாறுறாங்கன்னு நீங்க சொல்றீங்கல்ல? ஆமா. அப்படின்னா அதை ஊக்கப்படுத்துவதற்கு ஏதாவது வழியை தேடுங்க. அதுதான் மாநில அரசு தானே பண்ணணும். நீங்க என்ன கழட்டிட்டு அப்போ உங்க கொள்கை எல்லாம் உங்க சிஸ்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு ஒத்துக்கிறீங்களா? அப்ப எங்க சிஸ்டம் கொடுங்க, நாங்க வந்து ப்ரூவ் பண்ணி காட்டுறோம். இந்த நியூ எஜுகேஷன் பாலிசியை ஏன் ஏத்துக்க மாட்டேன்றாங்கன்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஒரே காரணம் தான், ஏன்னா ஏத்துக்கிட்டா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் நான் நடத்துற பிரைவேட் ஸ்கூல் மாதிரி எல்லா வசதியும் வந்துடும், என் பழப்புல மண்ணு விழுந்துரும், என் ஸ்கூலுக்கு வரமாட்டான், கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போயிடுவான். 8வது வரைக்கும் எல்லாரும் பாஸ்ன்னு ஒரு நடைமுறை இருக்கு. ஆமா தானே? அதெல்லாம் கிடையாது. 2019 மாத்தி வச்சது. 8வது வரைக்கும் பாஸ்ன்றது காங்கிரஸ் கவர்மெண்ட்ல கொண்டு வந்தாங்க 2009. அது 2019 பிப்ரவரி ஜனவரி 3ஆம் தேதி பாராளுமன்றத்துல சட்டம் இயற்றி அது வேணாம்னு சொல்லியாச்சு. அது அந்தந்த மாநில அரசு முடிவெடுத்துக்கலாம். 8வது வரைக்கும் என்ன நிலையில இங்க தமிழக அரசு பள்ளிகள்ல நடக்குதுன்றது இன்னமும். அதனாலதான் 8வது படிக்கிறவனுக்கு 2வது புக் படிக்க முடியல. இல்லங்க, 3வது படிக்கிறவனுக்கு 2வது புக், 3ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு ஒரு வாரி, அந்த வாரியம் வந்து புதிய கல்விக் கொள்கை மூலமா ஒரு வாரியம் ஒரு தேர்வு வைக்கும்ன்றீங்க. அது ஒரு பொது தேர்வு மாதிரி. அவனை வந்து பிரேக் பண்றதுக்கு, அவனை வந்து அவன் வந்து அவன் அதிலே தரம் பிரிக்கிறது அந்த மாணவனை. 8வது வரைக்கும் அவனை உயர்த்தி கொண்டு போயிடுது இல்ல, அதுக்கு பிறகு அவன் படிச்சு உயர்த்திலாம் கொண்டு போல. நீங்க இப்ப இப்படி பாஸ் பண்றதுனாலதான் 8வது பையனுக்கு 2வது புத்தகத்துல இருக்கிற தமிழ் கூட படிக்க தெரியல. மேக்ஸ் எல்லாம் இதை படிச்சுதான் சார் அப்துல் கலாம் ஆயிருக்காங்க, மயில்சாமி. அது வேற, அவங்க இருந்த காலத்துல தனியார் பள்ளிகளே கிடையாது, அரசாங்க பள்ளி மட்டும்தான் இருந்தது. டெடிகேட்டடான டீச்சர்ஸ் இருந்தாங்க. அப்போ நிலைமையே வேற. அதே பல்லவி இன்னும் பாடிட்டு இருக்காதுங்க. இப்ப கடைசி 10 ஆண்டுகள்லயோ 20 ஆண்டுகள்லயோ தமிழ்நாடு அரசு பள்ளிகளில் படிச்சு இந்த மாதிரி பெரிய ஆள் ஆயிட்டாங்கன்னு ஒரே ஒரு ஆளுமையை சொல்லுங்க பார்க்கலாம். மயில்சாமி அண்ணாதுரை அந்த காலத்தில் படித்தவர். எம்ஜிஆர் பிரைவேட் ஸ்கூல்ஸ் கொண்டு வரக்கு முன்னாடி ஸ்கூல் படித்தவர் அவர். அப்துல் கலாமும் அந்த காலத்தில் படித்தவர். இஸ்ரோ சிவனும் அந்த காலத்தில் படித்தவர். இப்போ இன்னைக்கு படிக்கிறவங்களெல்லாம் அந்த கொள்கையெல்லாம் நீங்க பண்ண முடியாது. படிக்கிறவங்களும் மேலோங்கி வருவாங்க. இன்னைக்கு கேள்வி கேட்டுக்கிறாங்களா, இன்னைக்கு மாணவர் அமைப்பு தானே அங்கங்க போராடுறாங்க. அனாலிசிஸ் சொல்றேன். சயின்ஸ் 10வது படிக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், அரசாங்க பள்ளிக்கூட பிள்ளைகள்ல 2% மாணவர்களுக்கு தான் அடிப்படை சயின்ஸ் பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்குன்னு மத்திய அரசு எடுத்திருக்கக்கூடிய NIS சர்வே சொல்லுது. இது திமுக ஆட்சிக்கு வரக்கு முன்னாடி அதிமுக இருந்தப்போ எடுத்த சர்வே. 8% மாணவர்களுக்கு தான் கணக்குல அடிப்படை ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ் படிக்க தெரிஞ்சவங்களே 20% தான் இருக்காங்க 8வது படிக்கக்கூடியவங்க. இதுக்கெல்லாம் என்ன சொல்றீங்க? தமிழ்நாட்டு மாணவர்களை ரொம்ப சிறுமைப்படுத்துறீங்க. சிறுமையில நான் படுத்தலங்க, இன்னைக்கு நிறைய சிறுமையில நான் படுத்தல. நான் தான் ஆதான்லயே நீங்க போய் சர்வே எடுங்கன்னு சொல்றேன். டைரக்டா ஸ்கூல்ல போய் கண்டுபிடிங்க உண்மையா போய். சார், இது வந்து குலக்கல்விக்கு வழிவகுக்குன்றாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி. 6வதுக்கு மேல இன்னொரு சிஸ்டம் இருக்காது. 6வதுக்கு மேல தொழிற்கல்வி சொல்லி கொடுப்பேன்றீங்க. தொழிற்கல்வி சொல்லி கொடுக்குறது முதலமைச்சர் பொண்ணு ஸ்கூல்ல வந்துருச்சு தெரியுமா தெரியாதா? தொழிற்கல்வி வந்துருச்சு தெரியுமா தெரியாதா? நீங்க ஏன் முதலமைச்சர் அவங்க நீங்க என்ன பண்ணுறீங்க? நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி திமுக காரங்க
திமுக காரங்களாம் உட்காந்துட்டு ஒரு ரெசல்யூஷன், அது என்னது தமிழில் என்ன சொல்வீங்க, தீர்மானம் போடுங்க. திமுகவினர் நாங்கள் நடத்தக்கூடிய கல்லூரிகள் பள்ளிகள் எல்லாத்துலேயும் மத்திய அரசு சொல்லக்கூடிய புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்துகின்ற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் அனைத்தையும் இழுத்து மூடிட்டு அடுத்த நாளே நாங்கள் எல்லாம் தமிழ்நாடு சமச்சீர் சிலபஸ்க்கு மாறுறோம் அப்படின்னு தீர்மானம். மத்திய அரசு கண்ட்ரோல்ல. ஏன் நீங்க எடுங்களேன், இவ்வளவு இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. ஜனநாயக நாடு இல்லையா, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு அது பிடிக்கலன்னா நீங்க தாங்க வெளியே போகணும், நாங்க பிடிச்சி வெளியே தள்ள முடியாது. இல்லங்க, இப்ப இந்த தொழிற்கல்வி போர்டு எஜுகேஷன் வந்து நீங்க தான் உங்க கண்ட்ரோல்ல தான் வச்சிருக்கீங்க. அங்க மட்டும் தீவிரமா அதை கொண்டு வந்துட்டாங்கன்றத வந்து நீங்களே வந்து அதை ஒரு இதா எடுத்துக்கிறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து பேசுறீங்க. அரசு பள்ளி கொண்டு வரணும்னு ஆசைப்படுறீங்க, எங்க பசங்க படிக்கணும்னு நினைக்கிறீங்க. எங்க பசங்க படிக்கிறத எப்படி எல்லாம் தடுக்கணும், எப்படி எல்லாம் அவனை பிரேக் பண்ணணும், அவனை இடைநிற்றல் பண்ணணும்ன்றதுக்காக எல்லாமே புதிய கல்விக் கொள்கை மூலமா இடைநிற்றல் வரும்னு ஒரு உதாரணம் கண்டிப்பா வருங்க. சொல்லுங்க, கண்டிப்பா எதுல சொல்லுங்க. இல்ல 6வதுக்கு மேல தொழிற்கல்வி நீங்க சொல்றீங்களா, அதே போல 8வதுக்கு ஒரு எக்ஸாம் வைக்கிறேன்றீங்க, 3வதுக்கு 5வதுக்கு எல்லாம் எக்ஸாம் வைக்கிறேன்றீங்க. அதனால அங்கங்க பிரேக் பண்ண தரம் பிரிக்கப்படுமா இல்லையா, அந்த எக்ஸாம் வந்து தரம் பிரிக்கப்படுமா இல்லையா, பாஸ் ஃபெயில் வருமா இல்லையா, எதுக்கு அந்த எக்ஸாம் தான் பிரச்சனை. அந்த எக்ஸாம்ல பாஸ் ஃபெயிலே கிடையாது. நீங்க புதிய கல்வி எதுக்கு அப்படி ஒரு எக்ஸாம், சென்சஸ் எக்ஸாம்னு சொல்றாங்க. அவன் வருஷத்துக்கு ஒரு தேர்வு, அரையாண்டு காலாண்டு இதெல்லாம் எழுதுறான்ல சார், கேளுங்க. இப்ப இருக்கக்கூடிய தேர்வு எப்படி இருக்கு, பாடங்களை மனப்பாடம் பண்ணி போய் எழுதுற மாதிரி இருக்கு. அதனாலதான் 10வது படிக்கிறவங்களுக்கு மேக்ஸ் அடிப்படையோ சயின்ஸ் அடிப்படையோ தெரியல, ஏன்னா மக்கப் சிஸ்டம் இருக்கு. இதை மாத்திரத்துக்கு தான் புதிய கல்விக் கொள்கையே பேசிக்கலா வர்றது. புரிஞ்சு படிக்க வைங்க, தாய்மொழியில படிக்க வைங்க, எக்ஸாம் எழுதுறது. புதிய கல்விக் கொள்கை என்ன தெரியுமா சொல்லுது, நான் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி சயின்ஸ் எல்லாமே நீங்க படிக்கும்போது 10 மார்க் கொஸ்டின், 5 மார்க் கொஸ்டின், 20 மார்க் கொஸ்டின் இருக்கு இல்லையா. புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லணும், அந்த சிஸ்டமே வேணாடுது. 1 மார்க் கொஸ்டின் தான் எல்லாம். 100 மார்க்னா 100 1 மார்க் கொஸ்டின், அதுல 4 சாய்ஸ் கொடுத்துருன்னுது, கையோட புக்கையும் கொடுத்துருன்னு சொல்லுது. புரிஞ்சு படிச்சா இதை எழுதுவாங்க அப்படின்னு சொல்லுது. நீ மக்கப் படிச்சுட்டு 10 மார்க் கொஸ்டினுக்கு பக்கம் பக்கமா எழுதுறதுக்கு புரிஞ்சு படிச்சுட்டு இது புத்தகம்னா புத்தகத்தை கையில கொடுத்து எக்ஸாமுக்கு அனுப்பு, அனலிட்டிக்கலா கேள்வியை கேளு. இந்தியா சுதந்திரம் வாங்கிய வருடம் என்ன, 1947, 57, 67, 77 நீ போட்டுரு. அவன் புக்கில் எப்படி கண்டுபிடிப்பான், அந்த லெசன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சாதான் போய் தேடி அந்த ஆன்சரை எழுத முடியும். தேடி புரிஞ்சுக்காம நீ 1 மணி நேரம் அந்த புக்கை தடவினாலும் அந்த ஆன்சரை எடுக்க முடியாது. சரி, இப்போ இன்னொரு விஷயம் சொல்றேன். டிகிரி வாங்குறது இப்ப எத்தனை, 3 வருஷம் படிக்கிறதா? 3 வருஷம். புதிய கல்விக் கொள்கை 4 வருஷம் சொல்லுது. 4 வருஷம் பேசிக் அண்டர் கிராஜுவேஷன் சொல்றாங்க. பட் சிலதெல்லாம் கம்பல்சரிங்க, சிலதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 4 வருஷம்ன்றது அதிகப்படுத்துறீங்க. இன்னொன்னு அதுல ஒண்ணு சொல்றீங்க, அதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சா சான்றிதழ், அதாவது ஃபர்ஸ்ட் இயரோட அவன் வெளியேறானா சான்றிதழ் அவனுக்கு சர்டிபிகேட் கொடுக்குது. செகண்ட் இயர் வந்து டிப்ளமோ பட்டயம் கொடுக்குதா, டிப்ளமோ தேர்ட் இயர் பட்டம். கரெக்ட், அதான் பட்டயம், அதான் சான்றிதழ் பட்டயம் பட்டம். இப்போ வந்து எனக்கு சான்றிதழ் மட்டும் போதும் அப்படின்னு ஒரு வருஷத்தோட பாதி பேர் நின்றுவான். பட்டயம் அது மட்டும்னா அவனுக்கு வந்து 2வது வருஷம் ஒரு சர்டிபிகேட் கிடைக்குது, வாங்கிக்கிறான். 3வது வருஷம் பட்டம், 4வது வருஷம். அப்படி நீங்க வந்து அதிகப்படுத்துறது மட்டும் ஒரு திட்டமும் அவன் எப்படி எல்லாம் பிரேக் ஆகிறதுக்கான வழி, ஒரு திட்டமும் கொண்டு வரதுக்கு ஒரு உன்னதமான காரணம் இருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் திராவிட மாடல் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு ஒரு மோசமான காரணத்தை கற்பிச்சு அந்த திட்டத்தையே மோசமான திட்டமா மக்கள் எனக்கு சர்டிபிகேட் மட்டும் போதும் ஒரே வருஷத்துல எதுக்கு வந்திருக்குன்னு ஒரு 50 பேர் நிக்க மாட்டாங்க, கேளுங்க. ஒரு 10 பேர் நிக்க மாட்டாங்க. திட்டம் எதுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுத்தாங்க, எனக்கு போதுங்க. இந்தியா முழுக்க அந்த புதிய கல்விக் கொள்கை உருவாக்கின கமிட்டி ஆராய்ந்ததுல 36% மாணவர்கள் கல்லூரிகள்ல சேர்ந்தாங்கன்னா கல்லூரி படிப்பை முடிக்கிறது இல்ல. 1 வருஷம் படிக்கிறான், 1/2 வருஷம் படிக்கிறான், 2 வருஷம் படிக்கிறான், 2 வருஷம் படிக்கிறான். 2.5 வருஷம் படிச்சு முடிச்சு கூட டிகிரி வாங்க முடியாது. ஏன்னா முழுசா முடிக்கலன்னா உங்களுக்கு எந்த சர்டிபிகேட்டும் கிடையாது. 2 வருஷம் படிச்சு 2 வருஷம் படிச்சு அப்படி சொல்லல. அப்படிதான் ஃபர்ஸ்ட் இயர்லயே அவன் பிரேக் ஆயிட்டானா, அவன் வந்து டிஸ்கண்டினியூ ஆனானா அவனுக்கு ஒரு காரணம் நீ பிரேக் ஆகணும் அப்படின்னு சொல்றது காரணம் இல்ல. அதுதான் மீனிங். 38 பேர் பிரேக் ஆகி 38% பேர் பிரேக் ஆகி ஒரு சர்டிபிகேட்டுமே இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வருஷம் படிச்சு பாஸ் பண்ணதுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுங்கன்றாங்க. டிஸ்கண்டினியூ. நான் என்ன கேக்குறேன், யாராச்சும் ஒருத்தங்க படிக்க வேணாம்னு நினைப்பாங்களா? யாரு நினைப்பா அப்படி நீங்க சொல்லுங்க. ஒரு மத்திய அரசு ஆகட்டும், இல்லை கஸ்தூர் ரங்கன் மாதிரி ஆட்களோ, அந்த குழுவில் இருந்த கல்வி நிபுணர்கள் ஆகட்டும், யாராச்சும் ஒருத்தங்க பிள்ளைங்க படிக்காம போயிடணும்னு நினைப்பாங்களா? அவ்வளவுப்பட்ட குரோத மனநிலை யாருக்கு இருக்கு? எல்லாரும் படிக்கணும் தான் எல்லாருமே போராடுறாங்க. பிஜேபி எதையாவது ஒன்று கொண்டு வரதுன்னா இந்த மாதிரி குரோதமான ஒரு பார்வையெல்லாம் இருக்கு, அதுல இருக்கும் கண்டிப்பா. சரி, நான் ஒன்னு கேட்கிறேன் உங்களுக்கு. மாநில கல்விக் கொள்கைன்னு ஒண்ணு நீங்க கொண்டு வந்தீங்களா இல்லையா? மாநில அரசுல கொண்டு வந்தீங்க. அதுல மீனவர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் மீனவர்கள் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறேன், மீன் பிடிக்க சொல்லி கொடுக்குறேன்னு உங்க திட்டத்துல இருக்கா இல்லையா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க.
இல்லங்க இதெல்லாம் நடைமுறையில் பெரிய அளவுக்கு இல்லாத ஒன்றை நீங்க கொண்டு வந்து இதெல்லாம் விவாதமாக்குறீங்க. எதுவுமே நடைமுறைக்கு ஆனா நியூ எஜுகேஷன் பாலிசி இவ்வளவு சிக்கலை ஏற்படுத்தும். இந்த மும்மொழி கொள்கைன்னு ஒண்ணு வட மாநிலங்கள்ல இன்னும் ஒரு மொழி கொள்கை எல்லாம் இருக்கு. நான் எத்தனை ஸ்டேட் எடுத்து காட்டுங்களா? குஜராத்ல எத்தனை மொழி கொள்கை? மும்மொழி கொள்கை வந்தோடனே எல்லாம் ஃபாலோ பண்ணிதான் கிடையாது. இன்னும் ஒரு மொழி கொள்கை உங்க தலைவர் அண்ணாமலையே சொல்லியிருக்காரு. இந்த வருஷத்துல ஒரு மொழி கொள்கை எல்லாம் ஃபாலோ பண்றாங்கன்னு. எல்லா ஸ்கூல்லயும் இப்ப பாருங்க, மும்மொழி கொள்கை எல்லா ஸ்கூல்லயும் எல்லா ஊர்லயும் கம்பல்சரி கிடையாது. ஆனா பிஎம் ஸ்ரீஸ் பள்ளிகள்னு குஜராத்ல 100 பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் 100 பள்ளிக்கூடத்துல கம்பல்சரி 3வது மொழி ஏதாச்சும் ஒரு இந்திய மொழி சொல்லி கொடுத்தா மொழி படிக்கிறாங்க. எந்தவங்களா? நம்ம ஊர்ல சிபிஎஸ்இ மெட்ரிகுலேஷன் ஒரு பார்வை பாக்குறீங்க, அரசு பள்ளி ஒரு பார்வை பாக்குறீங்களா? அதே மாதிரி பிஎம் ஸ்ரீ வந்து ஒரு 100 பள்ளி குஜராத்ல இருக்குன்னா அவன் வந்து மும்மொழி கொள்கை படிப்பான். மத்தவங்க எத்தனை மொழி படிக்கிறான்? அத சொல்லுங்க. அவன் ஒரு மொழி 2 மொழி தான் படிப்பான். நாங்க 2 மொழி படிச்சுக்கிறோம். அதான் 38,000 ஸ்கூல் நாங்க டிஸ்டர்ப் பண்ணலையே. 38,000 அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள்ல நாங்க கையே தொடர்ந்து காப்பாத்தணும்னு நினைக்கிறாங்க சார். அப்ப முதல்வர் குடும்பம், துரைமுருகன் குடும்பம், நேரு குடும்பம் இவங்க நடத்துற ஸ்கூல்ல இருந்தெல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பாத்திட்டு அப்புறமா இங்க வாங்க. அங்க மட்டும் எப்படி விட்டீங்க சார்? இங்க வந்து ஒரு கொள்கை நிலைப்பாடு நல்லா புரிஞ்சுக்க மாதேஷ், நல்லா புரிஞ்சுக்க. நல்லா புரிஞ்சு ஒரு நிமிஷம். தமிழ்நாட்டுல இருங்க, நீங்களே இருமொழி கொள்கை தான் படிச்சீங்க. என்ன சொல்றேன், நான் மும்மொழி கொள்கை தான் படிச்சேன் 8வது வரைக்கும். தனியார் பள்ளி கூட ரொம்ப நார்மலான ஸ்கூல். நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியே தப்பு. உத்தரப்பிரதேசத்தில் எவ்வளோ ஸ்கூலில் மும்மொழி கொள்கை இருக்குன்னு கேட்குறீங்களே. உத்தரப்பிரதேசத்தில் பிஎம் ஸ்ரீல எவ்வளோ பள்ளிக்கூடங்கள் இருந்தாலும் அதில் மும்மொழி கொள்கை கம்பல்சரி. தமிழ்நாட்டில் என்ன படிக்கிறாங்க? தமிழ்நாட்டில் மொழியா 2 மொழியா? ஒரு மொழி 2 மொழி என்ன படிச்சா உங்களுக்கு என்ன? அதேதாங்க நாங்க 2 மொழி கொள்கை படிக்கும்போது என்ன படிச்சா உங்களுக்கு என்ன? வச்சுக்கோங்க. 38,000 ஸ்கூல் நாங்க டிஸ்டர்ப் பண்ணலையே. மத்திய அரசு நிதி கொடுக்கக்கூடிய 250 பள்ளிக்கூடங்களுக்கு மட்டும் மும்மொழி கொள்கை வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. இந்தியை திணிப்பதற்கு எந்தெந்த ரூபத்துல எல்லாம் ரூட் வருதோ அதெல்லாம் 250 ஸ்கூல்ல மும்மொழி வந்துட்டா இந்தி திணிச்சிருவாங்கன்னு அர்த்தமா? இந்தின்னு சொல்றதே இவங்க பூச்சாண்டிங்க. சட்டம் ஒழுங்கு கேவலமா இருக்கு. மக்கள் வந்து எங்க போனாலும் அடிச்சு விரட்டிட்டு இருக்காங்க. அமைச்சர்கள் போய் மக்களை பார்க்க முடியல. ஊழல் தலைவிரித்து ஆடிட்டு இருக்கு. கற்பழிப்பு, கொலை எல்லாமே பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. இந்தி 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 இந்தின்னு சொல்லி அதை டைவர்ட் பண்றதுக்கு தான். இப்போ மணல் கொள்ளை, தாது கொள்ளைன்னு சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்க. அதை பத்தி யாருமே பேசல. டாஸ்மாக்ல கொள்ளை அடிச்சிட்டு இருக்கீங்க. முதல்வர் குடும்பம் வந்து G2ன்னு சொல்லிட்டு எல்லா ப்ராப்பர்ட்டியும் நீங்க எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் மறைக்கிறதுக்கு தான் எஜுகேஷன் டிபார்ட்மென்ட் பேசணும்னு நினைச்சோம். நீங்க ஏன் போய் அரசியல் பேசிடுங்க? அவங்க ஏன் இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், இந்தின்னு பேசுறது முதல்ல கரெக்ட்டா? பிளாக்மெயில் பார்ட்டியா மாறிட்டீங்க. நீங்க சொல்லுங்க. ஒரு நிதி சொல்றது கரெக்ட் இல்லங்க. நான் என்ன கேக்குறேன், ஒரு நிதியை கொடுத்துட்டு நீங்க அமைச்சர், மத்திய அமைச்சர் வந்து மத்திய கல்வி அமைச்சர் தான் மாநில அமைச்சரோட பேசணும்னு கூட விருப்பப்படலாம். உட்காந்து 1 மணி நேரம் பேசுங்க, விவாதிங்க. ஆனா அதெல்லாம் இல்ல. முதல்ல நீங்க வந்து பணத்தை நான் ரிலீஸ் பண்ண மாட்டேன். இந்த 2151 கோடி இது வந்து எப்ப முடிவாச்சு சொல்லுங்க நீங்க? இந்த பணம் இந்த கல்வி ஆண்டுக்கு தமிழகத்துக்குன்னு எப்ப முடிவாச்சு? எப்ப? இந்த போன நிதியாண்டுல முடிவு பண்ணி அடுத்த நிதியாண்டுக்கு இப்ப முடிவு பண்ணுவோம். இது எப்படி முடிவு பண்றாங்க தெரியுமா? மாநில அரசு அதிகாரிகள், மத்திய அரசு அதிகாரிகள் உட்கார்ந்து 7 ப்ராசஸ் இருக்கு இந்த நிதி ஒதுக்குறதுல. ஃபர்ஸ்ட் வந்து ஆனுவல் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு மாநில அரசாங்கம் தயார்படுத்தும். அது வந்து ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டரேட், மாநில அரசு கீழே இருக்கக்கூடிய ஸ்டேட் ப்ராஜெக்ட் டைரக்டரேட் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரீஜனல் ஆஃபீஸில் ரிவ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தேசிய குழு, நேஷனல் மிஷன் டீம் அவங்க உள்ள வருவாங்க. அப்புறம் தேசிய எம்பவர்டு கமிட்டின்னு ஒருத்தவங்க வருவாங்க. அதுக்கப்புறமா ஃபண்ட் அலாட் பண்ணுவாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. 7 ஸ்டெப்ஸ் கொண்ட ஒரு ப்ராசஸ். இந்த 2151 கோடியில் 250 பிஎம் ஸ்ரீ பள்ளிகளும் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம், அதுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு தமிழக அரசு அதிகாரிகள் உட்காந்து மத்திய அரசு கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் இந்த நிதி ஒதுக்கீடே வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கல, அதாவது இதுக்கான நிதி ஒதுக்கீடு அதற்கான இதை முடிவு பண்ணது. ஆமா, மாநில அரசு அதிகாரிகள் 250 பள்ளிகள்ல பிஎம்சியா நாங்க மாத்துறோம், அதுல மும்மொழி கொள்கையை அமல்படுத்துறோம் நடந்ததுன்ற நான் இல்லன்னு நீங்க சொல்லுங்க. அப்படி நடக்காம பணம் ஒதுக்கவே முடியாது. 2150 கோடி ஒதுக்கவே முடியாது. டிமாண்ட் பண்ணிட்டு தான் நாங்க பணத்தை கல்வி அமைச்சர் இல்லன்னு சொல்லுங்க பாக்கலாம். மகேஷ் அவர்கள் இல்லன்னு சொன்னார். நான் இப்ப சொன்னது இந்த 7 ஸ்டெப் கொண்ட சமகிர சிக்ஷா அபியானுக்கு மாநில அரசாங்க அதிகாரிகள் ஒப்புதல் கொடுத்தாங்களா இல்லையான்னு நீங்க கேளுங்க. இல்லன்னு தான் சொல்றாங்க. ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நிதியே ஒதுக்க முடியும். அப்படிதான் சிஸ்டமே இருக்கு. இதுதான் பிரச்சனை. என்னமோ மத்திய அரசு மோடி நினைச்சா தமிழ்நாட்டுக்கு 2000 கோடி, குஜராத்துக்கு 5000 கோடின்னு கல்வியில ஒதுக்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது. இந்த மாதிரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் போட்டு தான் இந்த நிதியை ஃபிக்ஸ் பண்றது. ஆமா,
இல்லன்னு சொல்லுங்க. இது எப்படி இதெல்லாம் பொய் பேசுறாங்க. அதுதான் பொய் பேசுறாங்க. இப்படி எல்லாம் பொய் மட்டும்தான் மாநில அரசாங்க முதல்வரே பொய் பேசுறாரு. அதான் எனக்கு வருத்தமா இருக்கு. எல்லாம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்குன்னா அங்கேயே மாநில உரிமை பேசியிருப்பாங்க. பேசலையே, அதான பிரச்சனை. பேசியிருந்தா அவ்வளவு பிரச்சனை. நான் உண்மையிலேயே ஒண்ணு சொல்லட்டுமா மதேஷ்? ஒரு நிமிஷம் இருங்க. ஒரு அறைக்குள்ளார நடக்கிறத நீங்க வந்து பொதுவெளியில இப்படி எல்லாம் நடந்திருக்கும்னு சொல்ல நடந்திருக்கு. என்ன தெரியுமா பிரச்சனை? சமகிர சிக்ஷா அபியான் நான் சொன்னேன் இல்லையா, 4 திட்டங்களையும் உள்ளடக்கிய திட்டம் தான் SSA. அதுல ஒண்ணு PM ஸ்ரீ. கரெக்டா? இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, PM ஸ்ரீ மட்டும் நாங்க அமல்படுத்த மாட்டோம், ஆனா முழு நிதியை கொடுங்கன்றாங்க. மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, அப்படி கொடுக்கறதுக்கான ப்ரொவிஷனே கிடையாது. நான் நினைச்சாலும் என்னால கொடுக்க முடியாது. ஏனென்றால் உள்ளடக்கிய இன்டகிரேட்டட் திட்டத்துக்கு இவ்வளவு பணம்னு ஒதுக்கிட்டோம் நாங்க. நீங்க அதை அமல்படுத்துறதுக்கு முழு பணத்தை நாங்க கொடுத்துருவோம். நீங்க அதை அமல்படுத்தலைன்னா நாளைக்கு CAG அறிக்கையை வந்து நீ ஏன் பணம் கொடுத்தேன்னு எங்க தலையில கொட்டுவாங்க. அதனால எங்களால பண்ண முடியாதுன்றாங்க. ஆக இது முழுக்க முழுக்க பியூரோக்ராட்டிக் சிக்கல் தான். அரசியல் சிக்கலோ கட்சி சிக்கலோ எதுவுமே கிடையாது. இப்போ என்ன பிரச்சனைனா, கடந்த நிதியாண்டுல சீஃப் செக்ரட்டரி லெட்டர் எழுதினார் இல்லையா, நாங்க PM ஸ்ரீ திட்டத்தில் இணைவதற்கு ஆர்வமா இருக்கோம். இந்த லெட்டர் எழுதின உடனே மத்திய கல்வி அமைச்சகம் என்ன தெரியுமா ட்வீட் போட்டுச்சு? தமிழ்நாட்டை நாங்கள் வரவேற்கிறோம் PM ஸ்ரீ திட்டத்துல. இப்போ இவ்வளோ பிரச்சனை பண்றீங்கல்ல, அந்த ட்வீட் போடும்போது இது நாங்கள் உள்ளே போகலன்னு நீங்க சொன்னீங்களா? சொல்லலை. ஏஎன்ஐல ட்வீட் வந்துச்சு, தமிழகம் மும்மொழி கொள்கையை ஒப்புக்கொண்டு PM ஸ்ரீ திட்டத்தில் இணைந்து விட்டது, கையெழுத்து போடுறோம் ட்வீட் இருக்கு. நான் காட்டுறேன், ஏஎன்ஐ எடுத்து பாருங்க. மத்திய கல்வி அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன்ல ட்வீட் போட்டிருக்காங்க. அப்பெல்லாம் நீங்க வாய் மூடிட்டு இருந்தீங்க. இப்போ நீங்கள் இது ஏன் எடுக்கிறீங்கன்னா, உங்கள் நிர்வாகம் ரொம்ப மோசமாக இருக்குது, அடுத்த வருஷம் தேர்தலில் தோக்க போறீங்க, மற்ற விஷயங்கள்லாம் பேசினா மக்கள் வந்து நம்ம உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க. இல்லாத ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து நாங்கள் ஏற்கனவே ஒத்துக்கிட்டது, எங்கள் அதிகாரிகள் ஒத்துக்கிட்டது, 250 பள்ளிகள் நாங்கள் கொடுக்குறோன்னு ஒத்துக்கிட்டதெல்லாம் இல்லவே இல்லைன்னு போய் சொல்லிட்டு ஒரு கான்ஸ்டியூஷனல் கிரைசிஸ் உருவாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சிஎம் கடைசியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு, இப்படியே போயிட்டு இருந்தால் எங்களுடைய நிதி இங்கேருந்து எங்களுடைய வரின்றது ஒன்று வந்துட்டு இருக்குது. தைரியம் இருக்கா? பண்ணீங்கன்னா அடுத்த நாள் அரசாங்கத்தை கழிச்சிட்டு போயிட்டே இருப்போம். என்ன பண்ணுவீங்க? என்ன மிரட்டுறீங்களா? உண்மையதான் சொல்றேன். எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மத்திய அரசுக்கு அதிகாரம் இல்லையா? இல்ல நீங்க 350 இவர் பண்றது அவ்வளவு சீக்கிரம் ஏன் போட முடியாது? அதெல்லாம் போடுவோமே நாங்க. பொம்மை கேஸ் நீங்க பண்றது பொம்மை ஜட்ஜ்மென்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. நீங்க என்ன இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க என்ன சொல்றீங்க? வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. வரி கொடுக்க மாட்டாரு. இப்ப எஸ்ஜே சூர்யா வந்து உட்கார்ந்து வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க. நான் உண்மையிலே சொல்றேன், உண்மையிலே ஆண்மையான ஒரு அரசாங்கம் இருந்தா வரி கொடுக்க மாட்டேன் பண்ண சொல்லுங்க, பண்ண சொல்லுங்க. நீங்க வாயில உதார விடுற பார்ட்டின்னு எங்களுக்கு தெரிஞ்சது தானே. தைரியம் இருந்தா பண்ணுங்க பார்க்கலாம். தைரியம் இருந்தா பண்றவங்க. அதனால நாங்க கூட்டாட்சி தத்துவத்துல நீங்க போய் கையெழுத்து போட்டு வருவீங்க, அக்ரிமெண்ட் போடுவீங்க, மாநில கல்வி அமைச்சர் அதிகாரிகள்லாம் உட்காந்து ஒத்துக்கிட்டு வருவீங்க. இன்னைக்கு வந்து முடியாதுன்றீங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த மும்மொழி கொள்கையில மாநில அதிகாரிகளே என்ன தெரியுமா சொல்றாங்க? ஏன் சார் பிரச்சனை பண்றீங்க? பார்டர்ல இருக்கிற ஸ்கூல்ல எல்லாம் ஏற்கனவே உருது சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், மலையாளம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், கன்னடா சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம், தெலுங்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த ஸ்கூல் எல்லாம் PM ஸ்ரீயா அறிவிச்சுட்டா நம்மளுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லை சார். ஏற்கனவே அங்க மும்மொழி இருக்கு சார், பணத்தை மட்டும் வாங்கிக்கலாம் சார். அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட முதலமைச்சர்கிட்ட சொல்றாங்க. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? கேளுங்க, உள்ள போய் கேளுங்க நீங்க. இவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க? யோ சும்மா அறியா, பசங்க வாழ்க்கையா முக்கியம், எனக்கு நான் அரசியல் பண்ண போய் வேலையை பாரியா அப்படின்னு யார் சொன்னது? அமைச்சர், கல்வி அமைச்சர், முதலமைச்சர், துணை முதலமைச்சர் எல்லாம் சொல்லி அதிகாரி ரூபத்தில் RSS ஊடுருவல் நிறைய இருக்குது போல தெரியுது. இல்ல என்ன சொல்றேன், மும்மொழி இல்ல இப்ப என்ன இதுல ஹைலைட் கேளுங்க. மும்மொழி கொள்கை ஸ்கூல் தமிழக அரசே தமிழகத்துல நடத்திட்டு இருக்கு. உருது, மலையாளம், கன்னடம், கேரளால சொல்லி கொடுக்குறாங்கல்ல. சரி, அங்கெல்லாம் கோயம்புத்தூர்ல அரசாங்க பள்ளிக்கூடங்கள்ல மலையாளம் இருக்குங்க. இருங்க மலையாளமும் இருக்கு, தமிழும் இருக்கு. மலையாளம் வேணுன்றவங்க மலையாளம் படிக்கிறாங்க. ஏற்கனவே இருக்குல்ல மும்மொழி கொள்கை, அதை நீங்க PM ஸ்ரீயா அறிவிச்சுட்டு போயிடுங்க. இது மிகப்பெரிய சிக்கலை கொண்டு போய் முடிச்சிருவோம். என்ன சிக்கல்? ஏன்னா நீங்க நிதியை கொடுக்கல, மாநில அரசுக்கான நிதியை கொடுக்க முடியாதுங்க. மக்கள் கிட்ட வீதி தோறும் போறாங்கன்னா நாங்களும் வீதிதோருக்கு மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. நாங்க வீதிதோருக்கு போறதுக்கு தயாராயிட்டோம். இந்த விஷயத்துல நாங்க முடிவு பிடிச்சிட்டோம். பிஜேபிக்கு எங்க தலைவர் யார் சொன்னா 18% ஓட்டு யாரு போட்டாங்க? கூட்டணி பிரதமர் மோடி பிரதமர் வேட்பாளர் தானே 18% மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. 18% செல்வாக்கு இல்லாம வந்துச்சா? மோடி வேணான்னு தமிழ்நாடு மட்டும் தான் எப்பவுமே இருந்துச்சு. அதெல்லாம் இல்லையே, மோடி வேணான்னு குறிப்பிட்ட சதவீதம், மோடி மைண்ட் செட்ல குறிப்பிட்ட சதவீதம் அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல தான் அதிகம், இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான்
வந்து குறிப்பிட்ட சதவீதம் தான் அதிகம். அது இல்ல, இது ஒரு ஆரோக்கியமான போக்கம். ஒண்ணு நிதியை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு விவாதத்தையாவது நீங்க 250 ஸ்கூல் ஒத்துக்கிட்டீங்கன்னா நிதி தாராளமா இருக்கும். இதுவே வந்து டிமாண்ட் பண்ணி தான் கொடுப்பேன்னு சொல்றது வந்து ஒரு நல்ல டிமாண்ட் எல்லாம் இல்ல, ஏற்கனவே கையெழுத்து போட்டது பண்ணுன்னு சொல்றாங்க. இது வந்து ஏற்கனவே கையெழுத்து போட்டது பண்ணுன்னு தான் சொல்றாங்க. உரிமை பேசுற ஊர் சார் இது. நாளைக்கு வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா சிக்கலாயிடும். பாத்துக்கோங்க, வரி கொடுக்க மாட்டா அடுத்த நாள் உங்க ஆட்சி கவுந்துட்டு போயிடும், வீட்டுல போய் உட்காந்துக்கோ இல்ல ஜெயில போய் மிரட்டுறாரு. மிரட்டலாம் இல்ல, மாநில செயலாளர் வரி கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு பேர் என்ன தெரியுமா? பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி. 356 என்ன 356 என்ன சொல்லுது? கான்ஸ்டிடியூஷனல் மெஷினரி பிரேக் டவுன் ஆச்சுன்னா ஜனாதிபதி ஆட்சி புதிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் பண்றது ரூல் ஆஃப் லாவா? அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நீங்க கையெழுத்து போட்டு தானே பணத்தை வாங்குனீங்க. கையெழுத்து போட்டு தானே பணத்தை வாங்குனீங்க. கான்ஸ்டிடியூஷன் அப்படி சொல்லுது. கையெழுத்து போட்டு பணத்தை வாங்குனீங்களா இல்லையா? வாங்கல. அப்படி சொல்றீங்க. ஏதோ 7 ஸ்டெப்ஸ்ல வந்து இருப்பாங்க. பேசுற டிமாண்ட் வச்சு தான் சொல்றீங்க. நிறைய இருக்கு. எது உண்மை? அதுக்கு அப்புறமா ஒரு அப்ரூவ்டு அப்பீல் போர்டு இருக்கு. அதுக்கு அப்புறமா இது எப்படி டெவலப் பண்ணனும் இருக்கு. அரசாங்க திட்டங்கள்ல நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு ஒதுக்குறது நாளைக்கு பணம் கொடு அப்படின்ற திட்டம்லாம் கிடையாதுங்க. மாநில அரசாங்கம், திமுக அதிகாரிகள் இந்த மீட்டிங்ல உட்காந்து பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு ஒத்துக்கிட்டு பணத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது வந்து பகிரங்கமான குற்றச்சாட்டு. இதேதான் அண்ணாமலையும் சொல்றாரு. இது உண்மைதான். இது நீங்க ஒரு ஊடகமா தயவு செஞ்சு இது உண்மையா இல்லையான்னு கண்டுபிடிங்க. இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, நீங்க கையெழுத்து போட்ட ஒரு திட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேன்றீங்க. எங்க அரசாங்கம் என்ன சொன்னா, கையெழுத்து போட்டுட்டு பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு ஷரத்துல இடம் இல்லை. அதனால இந்த கல்வியாண்டை விட்டுருங்க. அடுத்த கல்வியாண்டுல நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி பித்தலாட்டம் பண்ணாம வந்து கையெழுத்து போடாம சேர்றோன்னு சொல்லாம பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கு எனக்கு நிதி வேண்டாம், மீதி 3 திட்டத்துக்கு மட்டும் நிதி கொடுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற நிதியை கால்குலேட் பண்ணிட்டு அதை மட்டும் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிடுவோன்றாங்க. இப்போ இங்கே பிரச்சனையே என்னன்னா, பிஎம் ஸ்ரீக்குன்னு ஒதுக்குன நிதியை எனக்கு கொடுன்னு கொஞ்சமும் அறம் இல்லாம தர்மம் இல்லாம நியாயம் இல்லாம கேட்குறீங்க. இல்ல, அது அதுக்கு எது தேவையோ அது அதுக்கு கேட்கறாங்க. ஆனா எதுக்குமே நம்ம நிதி தரதில்ல. எதுக்கு யார் சொன்னா? சார், இந்த 38,000 கோடி மத்திய அரசு நிதி கொடுக்க போகுதுன்னு பட்ஜெட்ல தமிழக அரசே வந்து பிரசன்ட் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாடுக்கு ஏதாவது இருந்துச்சா? யார் சொல்லுவா? இல்ல இருந்துச்சா? மாநில பட்ஜெட் எடுத்து மத்திய அரசினுடைய டெவல்யூஷனு, மத்திய அரசினுடைய கிராண்ட் எய்ட்ஸ் 38,000 கோடின்னு கடந்த பட்ஜெட்ல தமிழக சட்டசபையில பிரசன்ட் பண்ண பட்ஜெட்ல பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அப்ப 38,000 கோடி எங்க? நீங்க ஏதோ ஒரு பேப்பரை காட்டி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு கையெழுத்து போட்டு வந்தா ஏதோ ஒரு பேப்பர்லாம் இல்ல, கவர்மெண்ட் அப்ரூவ்ட் பேப்பர். சில விஷயங்களை நாங்க வெளியே சொல்ல முடியாது, அது உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள். அது மாநில அரசாங்கத்துக்கு நான் சொல்றது நல்லா புரியும். மாநில உரிமை பேசுற அரசாங்கம் மாநில உரிமைக்காக போராடிட்டு திமுகவினுடைய உரிமைக்கு போராடுறாங்க. மக்கள் சொல்லுவாங்க. மக்கள் நான் மீண்டும் சொல்றேங்க, இவங்க போராடுறதே எதுக்குன்னா, நவோதயா பள்ளிக்கூடங்களை விட மாட்டேன்னு சொல்றது எதுக்கு, அரசு பள்ளிகளுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய 30,000 கோடியை வேணான்னு சொல்றது எல்லாமே எதுக்குன்னா, இவங்க நடத்துற பிரைவேட் ஸ்கூல்ல அட்மிஷன் கம்மியாயிடும், கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் தரம் உயர்ந்துச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது? இவங்க கல்வி தந்தைகளா இருக்கக்கூடிய திமுகவினர்லாம் எங்க போய் உட்காருவாங்க? அதனால இவங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, திமுக காரன் நடத்துற ஸ்கூல்லாம் வசதியா இருக்கணும். மார்க்கண்டேயன்னு திமுக மாவட்ட செயலாளர் திருநெல்வேலியில், அவர் நடத்துகிற ஸ்கூலை போய் பாருங்கள், கவர்மெண்ட் ஸ்கூல் எடுத்து பாருங்கள். கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இங்கே இருக்கிற எல்லா வசதியும் கொடுத்துட்டான்னா, அவ்வளோ பணம் போட்டு ஸ்கூல் கட்டியிருக்காரு, அவர் எங்கே போவார்? இல்லை முதலமைச்சர் பொண்ணு எங்கே போகும்? துரைமுருகனோட பசங்க எங்கே போவாங்க? பிச்சாண்டி குடும்பம் எங்கே போகும்? எஸ்கேபி கருணா எங்கே போவாங்க? இல்லை கோடியாக பணத்தை எப்படியோ சம்பாரித்து ஸ்கூலு காலேஜுன்னு கட்டி வச்சுட்டீங்க. மோடி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இது எல்லாத்தையும் கொடுன்னு சொன்னால் கொடுத்துருவாங்களா அவ்வளோ ஈஸியாக? மொழி போரை கொண்டு வருவீங்க, தீக்குளிச்சுக்கோன்னு சொல்லுவீங்க, வரி கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்க. என்ன ட்ராமாவா இதெல்லாம்? பார்த்துட்டு நாங்கள் என்ன சும்மா போயிட்டு இருப்போம்? மக்களும் தெரிஞ்சுக்கிட்டோம், நாங்கள் மக்கள் கிட்ட தான் போக போகிறோம், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நேரம் கொடுத்து பேசுங்க. நன்றி திரு சூர்யா.